வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கம்யூனிகேஷன் டைப்ஸில் பார்ட் 1. ஆக்சுவலாக கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தகவல் இன்னொருத்தருக்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறது, தகவல் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போது டைப்ஸ் 1. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டயகனல் கம்யூனிகேஷன், வெர்டிக்கல் கம்யூனிகேஷன், ஹாரிசான்டல் கம்யூனிகேஷன், அப்போர்ட் கம்யூனிகேஷன், டவுன்வர்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 கம்யூனிகேஷன் டைப்ஸ் இருக்குது. ஸோ டயகனல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில் வந்து நிறையா போஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர்வைசர் இருப்பாங்க, கிளர்க் இருப்பாங்க. சூப்பர்வைசர் கிளர்க்குக்கிட்ட பேசுகிறது வந்து டயகனல். அவங்களுடைய ஈக்குவல் கேடர் கிடையாது, பட்டு க்ராஸ் பண்ணி போய் பேசுகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கிளர்க்கு சூப்பர்வைசர்கிட்ட பேசுறது, இல்லை சூப்பர்வைசர் மேனேஜர்கிட்ட பேசுறது, மேனேஜர் பிரசிடெண்ட்டை பேசுறது. ஸோ இது எல்லாமே டயகனல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. வெர்டிக்கல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்டன் குரூப், இப்போ சூப்பர்வைசர் எல்லாம் சேர்ந்து கிளர்க்குக்கிட்ட பேசுகிறது, இல்லை கிளர்க் எல்லாம் சேர்ந்து மேனேஜர்கிட்ட பேசுகிறது. ஓகேங்களா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அது வந்து ஒரே டிபார்ட்மெண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். மோஸ்ட்லி வெர்டிக்கல் கம்யூனிகேஷன் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும். அடுத்தது ஹாரிசான்டல் கம்யூனிகேஷன். எல்லா சூப்பர்வைசரும், ஓகேங்களா, சைட் சூப்பர்வைசர், ஃப்ளோர் சூப்பர்வைசர், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா சூப்பர்வைசரும் ஒரு இஷ்யூவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஹாரிசான்டல் கம்யூனிகேஷன். ஹாரிசான்டல் ஒரே கோடு, சேம் லெவல். ஓகேங்களா? அடுத்தது அப்போர்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரெயினி வந்து டீம் லீடர்கிட்ட லீவ் கேட்குறது, இல்லை டீம் லீடர் வந்து டீம் மேனேஜர்கிட்ட லீவ் கேட்குறது, டீம் மேனேஜர் ஹெச்ஆர்கிட்ட லீவ் கேட்குறது. ஸோ இது அப்போர்ட், மேல் நோக்கி போகணும் அப்படின்றது. இதுவே டவுன்வர்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது மேல் ஹெச்ஆர்ட் சர்க்குலர் ஏதாவது வருது, சர்க்குலர் ஏதாவது வருது, அது வந்து டவுன்வர்ட் கம்யூனிகேஷன். இப்போ இந்த 5 கம்யூனிகேஷனுக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு ஜெனரிக்காக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் காலேஜை எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ காலேஜில் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ், பிரின்ஸிபல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த சினாரியோவை கையில் எடுத்துப்போம். இப்போ டயகனல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாஃப் வந்து கெமிஸ்ட்ரி ஹெச்ஓடிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாஃப் வந்து கெமிஸ்ட்ரி ஹெச்ஓடிகிட்ட பேசுகிறது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தனி, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தனி. 2 பேரில் யார் பேசிக்கிறாங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்க ஸ்டாஃபு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கிட்ட ஹெச்ஓடிகிட்ட பேசுகிறாங்க. ஸோ ஸ்டாஃப் வேறு, ஹெச்ஓடி வேறு. டயகனல் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? ஒரே லெவலில் இருக்கிறவங்க பேசிக்கிறது இல்லை. இதுக்கு பேர் தான் டயகனல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. வெர்டிக்கல் கம்யூனிகேஷன் அப்படி ஹாரிசான்டலுங்கிறது லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிறது, வெர்டிக்கலுங்கிறது டாப் டு பாட்டம் அப்படிங்கிறது. வெர்டிக்கல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இப்போ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்க ஹெச்ஓடி ஒரு டீமுக்கு வந்து கன்வீனியராக போட்டிருக்காங்க, ஹெட்டாக போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, அலுமினி டீமுக்கு வந்து அவர் தான் ஹெட்டுன்னு போட்டிருக்காங்க அந்த காலேஜில். ஸோ அலுமினி டீமுக்கு வந்து ஒரு சில ஸ்டாஃப்ஸை வந்து ரெப்யூட் பண்ணியிருக்காங்க பிரின்ஸிபல். ஸோ அதில் சிஏ ஸ்டாஃப் இருக்கலாம், கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப் இருக்கலாம், தமிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் இருக்கலாம், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த ஹெச்ஓடி அந்த ஸ்டாஃபுக்கு அட்வைஸ் பண்ணுறது, இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணலாம், மீட்டிங்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாம், இவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு பேர் வெர்டிக்கல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பிட்வீன் ஹெச்ஓடிஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ், அல்லது ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஹெச்ஓடிஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து வெர்டிக்கல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. ஹாரிசான்டல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எல்லா ஹெச்ஓடியும் ஒரு இஷ்யூவை பற்றி பேசிகிட்டு இருக்குது. மேத்ஸ் ஹெச்ஓடி, கெமிஸ்ட்ரி ஹெச்ஓடி, ஃபிசிக்ஸ் ஹெச்ஓடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹெச்ஓடி, ஹிஸ்ட்ரி ஹெச்ஓடி, எல்லா ஹெச்ஓடியும் ஒரு இஷ்யூவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது. இப்போ திடீர்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ பண்ணிட்டான், அது பெரிய பர்னிங் இஷ்யூவாக ஆச்சு காலேஜில் அப்படின்னா எல்லா ஹெச்ஓடிஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறத பற்றி ஒரே இஷ்யூவை பற்றி பர்னிங் டாப்பிக்காக பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஹாரிசான்டல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. அப்போர்ட் கம்யூனிகேஷனுங்கிறது ஸ்டாஃப் வந்து பிரின்ஸிபல்கிட்ட போய் லீவ் கேட்குறது. ஓகேங்களா? ஸ்டாஃப்ஸ் வந்து பிரின்ஸிபல்கிட்ட லீவ் கேட்குறது, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் இன்சார்ஜ்கிட்ட லீவ் கேட்குறது. அதே மாதிரி அந்த கிளாஸ் டியூட்டர் வந்து ஹெச்ஓடிகிட்ட லீவ் கேட்குறது, ஹெச்ஓடி பிரின்ஸிபல்கிட்ட லீவ் சொல்கிறது. ஸோ இதுதான் அப்போர்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. டவுன்வர்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பிரின்ஸிபல் வந்து ஸ்டாஃபுக்கு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்க்குலர் அனுப்புது. மேல் அதிகாரி தன்னுடைய சர்க்குலரை ரொட்டேட் பண்ணுறது. ஐ மீன் இன்றைக்கெல்லாம் லீவு, ஸோ இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சாட்டர்டேயும் வந்து ஒர்க் பண்ணணும், நீங்கள் இன்டர்னல் மார்க்லாம் போடல அப்படின்றதுக்காக சொல்கிறது. ஸோ எனி டைப் ஆஃப் சர்க்குலர் தட் கம்ஸ் ஃப்ரம் த ரைட் பர்சன். ஐ மீன் ரைட் பர்சன் மீன்ஸ் டாப் பர்சன். பிரின்ஸிபல்கிட்ட சர்க்குலர் வர்றது ஸ்டாஃப்ஸ்க்கு. ஸோ இது வந்து டவுன்வர்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது.
இது இல்லாமல் கம்யூனிகேஷன் இன்னும் நிறையா டைப்ஸ் இருக்குது. இன்ட்ராபர்சனல், இன்டர்பர்சனல், மாஸு கம்யூனிகேஷன், குரூப் கம்யூனிகேஷன் சொல்கிறது, வேர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன், வேர்பலில் ஓரல் கம்யூனிகேஷன், ரிட்டன் கம்யூனிகேஷன் சொல்கிறது. இதெல்லாம் இன்னும் வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.